ஹலோ எலியன்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஷயம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம காட்டேஜை காட்ட போகிறேன். ரூம் எடுத்திருந்தோம். இதான் அந்த ரூம். புது காட்டேஜ் தான், ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். மொத்தம் 11 பேரில். ஸோ மேலே 2 ரூம் இருக்குது, கீழே 2 ரூம் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 9,000 முடிச்சிட்டோம். செம்ம ப்ரைஸு. வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. லேக் வியூ நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு கீழே உள்ள ரூம் போய் காட்டுறேன். நான் தங்கியிருக்குது மேலே தான். இது கீழே உள்ள ரூம். இங்கே ஒரு கிச்சன் இருக்குது, மேலேயும் ஒரு கிச்சன் இருக்குது, இங்கேயும் ஒரு கிச்சன் இருக்கா. இது டைனிங் ஏரியா, இது சோஃபா, பால்கனி வியூ. எப்படி இருக்குது பாருங்க. லேக் வியூ இருக்கா? லேக்கு தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக. ஐயா வாயை பாரு, வள்ளல்ல இல்லை. இது ஒரு ரூமு, இது மாஸ்டர் பெட்ரூமு. ஆனால் இவன் ஒரு ஆள் மட்டும் ஆக்குபைட் பண்ணிட்டு இருக்கேன். இவர் தான், இவருக்கு இதான் வேலை. யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எனக்கும் கிடைச்சிட்டாரு. எல்லாரும் மேல படுத்துட்டாங்க. இது ரூமு, இது பாத்ரூமு. இது பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது. நம்ம வந்து புது காட்டேஜ் தானே, வியூக்காக தான் காசு. இன்னொரு ரூம் தான் இருக்குது, இதில் இருக்குது. பாத்தியா பாத்தியா உள்ள பொம்பளை வேஷம் போட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாய்ஸ். இப்போதான் வந்தாங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்களா? இது ஒரு மலையோர மம்மிட்டியா வருது. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? இது என்ன ஸ்பேஸ் இருக்கு அதுல? துணி மாத்திர இடமா? சும்மா கபோர்டு மாதிரி. கபோர்டு மாதிரி ஆனா ரெடி பண்ணாம வச்சிருக்காங்கண்ணே. டேய் ஏன்டா அப்ப சட்டை கட்டற? இந்த மாதிரிடா ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமன கட்டி நிக்கிற நல்லா இல்லடா. ராரா சரசகுராரா உள்ள ஆள் இருக்கு. சரி அவ்வளவுதான். கரெக்டா மலையோர மம்மிட்டியா வந்து நிக்கிறேன். இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம். இது இங்கிட்ட ஒரு ஸ்பாட் இருக்கு, நான் காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. இருக்கா? இதோட இறங்கி கீழே போனால் செம்மையாக இருந்துச்சு. ஸ்பாட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது எலியன்ஸ். எப்படியோ நாங்கள் ரேட் கம்மி, ஃபஸ்ட்டு 14,000 18,000 சொன்னாங்க. அப்புறம் 14,000 வந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு அடித்து பேசி 10,000 வந்துட்டார். ஒரு 1000 ரூபா கம்மி பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. பட்ஜெட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ கம்மி பண்ண கஷ்டம். இது மேலே ரூம் போமா. இது நார்மலாக ஒரு கிச்சனு, அப்புறம் ஒரு டைனிங் டேபிள், ஒரு சோஃபா இருக்குது. கீழே பார்த்த மாதிரி தான். பட் இதுதான் நாங்கள் இருக்கிற ரூம். இதில் 2 பேரும் படுத்திருந்தாங்க, நான் கீழே தான் படுத்திருந்தேன். இதான் வியூ. ஆமாம், ஒரு ஆளுக்கு கணக்கு படி பார்த்தா 410 ரூபா தான். 410 ரூபா தான் வருது. நினச்சே பார்க்கல. இதான் பாத்ரூம். கீசர் கொண்டு வச்சுருக்காங்க. ஒரு சோப் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லோரும் ஹெல்மெட்டும் அப்புறம் துணியெலாம் நேற்று குளிச்சதில் காய போட்டு வச்சுருக்காங்க. அங்கிட்டு நம்மளோட ரெயின் ஜாக்கெட்டும் அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டும் இருக்குது. இந்த வியூவை பாருங்கள். என்ன அது வரமாட்டேங்குது? ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ வரமாட்டேங்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? இது ஒரு வாஷ் பேஷனு, இங்கிட்ட ஒரு ரூமு. இது மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. இங்கிட்ட இந்த கபோர்டு எல்லாமே இருந்துச்சு. இதுக்குள்ள பிளாங்கெட் இருந்துச்சு. கீழே படுக்கிறதுக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. நம்ம பசங்க போயிட்டுருக்கேன். செம்ம இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் சமைக்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலை. சும்மா ஆனால் சமைக்கிறதுக்கு இருக்குது. கீழேயும் கிச்சன் இருக்குது, மேலேயும் கிச்சன் இருக்குது. பட் கீழே உள்ள ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்குது வச்சுக்கோங்களேன். 2 ரூம் கிட்டத்தட்ட ஒரே சிமிலர் தான். ஆனால் ஸ்பேஷியஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இங்கிட்ட ஒரு வியூ பண்ணிட்டு, ஆனால் இங்கிட்ட வந்து காட்டேஜ் தான் இருக்குது, அதனால தான் அது ஓப்பனே பண்ணல. இங்கிட்ட மட்டும் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக மழை பெய்யுது இப்போ, அதனால் எங்கே சுற்றி பார்க்குறக்கு இடத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் எங்கே போகிறதுனே தெரியல. இதை நான் திறந்து காட்டுறேன். A few moments later. சூப்பர். ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கு. இதான் வியூ, இதான் பால்கனி. கீழே ஒரு பால்கனி இருக்குது, அது நம்ம பசங்க இருக்கிற இடம் தான். வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு இருந்தோம், ஒரு 2-3 ஸ்பாட் பார்த்துருந்தோம், பட் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ வர மழை வர பெஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், மழையும் மிஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மிஸ்ட்டாக இருக்குது. கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல, ஆனால் சரியான மிஸ்ட்டு. ரோடே தெரியாத அளவுக்குலாம் ஃபுல்லாக சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் போகணும் அப்படின்னு பிளானில் இருக்குது, ஆனால் பட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா போனால் தான் இன்றைக்கி மொத்தமாக இன்றைக்கி ஒரு 4 ஸ்பாட்டில் ஒரு 2-3 ஸ்பாட் பார்க்கணும். இப்போ நாளைக்கு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற வழியில் 2 ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி. இது சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்குற மாதிரி ஆகிட்டுனா சார்ஜஸ் ஆகும். இன்னொன்று எல்லாத்துக்கும் லீவ் கிடைக்கணும்ல, அப்புறம் எல்லோரும் வேலைக்கும் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலையும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஆனால் காட்டேஜ் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்க இருக்காங்க அப்படியே மறையிறாங்க பாருங்க. அவ்வளோ மிஸ்ட்டு வந்துட்டே இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்குது. ரோடே பிளாக் ஆன மாதிரிலாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து பைக் எடுத்துலாம் போகணும், எப்படி இருக்கும்போதும் தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பிளான் தெரியல, எப்படி இருக்க போகுது தெரியல. இன்னும் வரைக்கும் காலையில் எந்திரிச்சு பல் விளக்கியிருக்கோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா இப்போ 10:30 ஆகிட்டு, 10:30 மாதிரியாக இருக்குது. இவருங்க அப்படியே ஆள் காணாமல் போயிட்டாங்க பசங்க. இடம் சூப்பராக இருக்குது. காட்டேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே போடுறேன். பட்டு கூட தான் சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அப்புறம் பசங்களாம் வந்திருக்கோம், ட்ரிப்பு வந்திருக்கோம், அப்போலாம் கேட்டதுக்கப்புறம் தான் கம்மி பண்ணாங்க. பட்டு நீங்கள் வந்து பேசுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா இந்த காட்டேஜோட லிங்க்கு பேர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பேசுங்க. பேசுனா மேபி அவர் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா புது காட்டேஜ். அவர் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்ததுனால ஆள் இல்லைன்னு கொடுத்தாரா இல்லை எங்களை பார்த்து கொடுத்தாரா தெரியலையே, ஆனால் ரேட்டு கம்மி பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு 18,000 சொன்னார், ஒரு ரூமுக்கு 9,000 சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு 8,000 மாற்றினார். அப்புறம் ஒரு ரூமுக்கு 7,000 மாற்றினார், 14,000க்கு. அப்படி சொன்னது நாங்கள் பட்ஜெட்டில் இருக்கோம், நாங்கள் சரி வேண்டாம்னு சொல்லி கிளம்புக்கப்புறம் அவர் 2 ரூமு 2 நாளைக்கு மொத்தமாக காட்டேஜ் உள்ளவே 10,000 சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் அதுக்கப்புறமும் எங்களுக்கு 10,000 கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணுங்கள், நாங்கள் 8,000 கேட்டோம். அப்புறம் அவர் அப்படி இப்படின்னு பேசி 9,000 முடிச்சாச்சு. இப்போ கணக்குப்படி பார்த்தா 11 ரூபா வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 410 ரூபா தான் வருது. இவ்வளோ பெரிய காட்டேஜ், ஒரு ஆளுக்கு செம்மையான பெட்டு, இவ்வளோ வியூ. இந்த மாதிரி வியூ அதாவது இப்போ உங்களுக்கு தெரியலை, ஃபுல்லாக மிஸ்டாக மறைச்சிருக்கு. பட் லேக் இந்த லேக்கில் இருக்கிற வியூ ஆனால் கிடச்சிருக்குன்னா ஆச்சரியம் தான். நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் வியூ செம்மையாக மாட்டியிருக்கு. மீட்டு ஒரு காட்டேஜ் இருக்குது, அது நல்லா இருக்குது. மேபி அவுட்டர் லுக் நல்லா இருக்குது, இன்னரில் போய் பார்க்கணும். மேக்ஸிமம் இருக்க காட்டேஜ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய காட்டேஜ். இப்போ தான் வாகமான் நல்ல ஸ்பாட் இருக்குது, ஆனால் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தயவுசெய்து அமிதாப் மாமா மேலே மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரே, இவர் தான்டா எங்கள் அமிதாப் மாமா. அதனால் நான் இப்போ புது இடமா கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனால இங்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது யார் இடம் தெரில, மேபி வேறு யாராவது இடமா இருந்துச்சுன்னா அங்கேயும் காட்டேஜ் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அங்கிட்டு காட்டேஜ் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அங்கிட்டும் காட்டேஜ் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ லேக் வியூவே மறைஞ்சிடும். லேக்லலாம் யாரும் போட் ஓட்டுற மாதிரி ஐடியாவில் இல்லை. இவர் ரெடி ஆகிட்டார், இந்த டீ குடிக்க போகணுன்னு இருக்கோம். டீ தான் காலையில் 10:30 டீ குடிக்க போகிறோம். நாங்கள் மட்டும் தான் இருப்போம். சரி எலியன்ஸ், நம்ம அப்புறம் அடுத்து என்ன பிளானு, எங்கே போக போகிறோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ தனியாக வெறும் இந்த காட்டேஜை மட்டும் தான் காட்டியிருப்பேன். ஏன்னா இந்த காட்டேஜ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதே டைமில் ரேட் ரொம்ப கம்மி, அப்புறம் புதுசாக கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நைட்லாம் தங்குறதுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டிடும், ஃபுல்லாகவே காட்டிடும். சரி எலியன்ஸ், நம்ம அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம மோட்டோலாகில் எங்கே போகிறோம். ஐ திங்க் ஒரு 3 ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கு, ஆனால் இங்கே டைமும் போயிட்டுருக்கு. இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக மிஸ்டாக மறைச்சிருக்கு. பிளாரா கைடிங்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போன அப்புறம் மிஸ்ட் இருந்தால் தான், மிஸ்ட் இல்லைனா தான் பண்ணுவாங்களாம். மிஸ்டோடு இருந்துச்சுன்னா பேராகிளைடிங்லாம் பண்ண மாட்டாங்களாம். அது வர பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் கிளாஸ் டோர், அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க வேண்டியிருக்கு. அது வியூ இப்படி ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சுன்னா கிளாஸ் டோர் பிரிட்ஜு போயே வேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னும் பிளான் போடலை. இப்போதைக்கு டீ தான் அடிக்க போகிறோம். டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு காட்டியாச்சு.